விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சிக்கிற வெளியிலிருந்து விமர்சிக்கிற பல பேர், குறிப்பாக திமுகவை சார்ந்த நபர்கள், திமுகவுக்கு ஆதரவான நபர்கள்ங்கிற பேரில் இணையத்தில் உலாவறவங்க, நம்ம ஏற்கனவே சில பதில்களை யூடியூப் ரூட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். தோழர் புஷ்பராஜ், நடுவீரர் புஷ்பராஜும் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். பேசலாம்னு நினச்சோம், நம்ம தோழர்கள்கிட்டே இதுக்கு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அதை தவிர்த்துட்டோம். மொத்தத்தில் இவங்க எல்லாம் என்ன சொல்ல வருவாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தாவேக்காவை பாஜகவின் கள்ள குழந்தைன்னு சொன்னார். ஆனால் இப்போ போய் கூட்டணி அமைச்சரவைக்காக போய் சேர்ந்துக்கிட்டாங்க, அதனால் விமர்சிக்க மாட்டாங்க. ஒரு அமைச்சரை வாங்கிட்டு விமர்சிக்க மாட்டாங்க, பதவிக்காக போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தாவேக்காவோட செயல்பாடுகளுக்கு ஏதாவது ஒரு செயல்பாடு ஏதாவது நிகழ்ந்துகிட்டு இருக்கு, முடிவெடுக்கிறாங்கன்னா தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கேள்வி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி வேங்கை வயல் விவகாரத்தில் செயல்பட்ட போராடின விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுகவுக்கு பதில் இவங்க விசிகாக்கிட்டே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்களோ அன்று அதே போன்ற ஒரு விவகாரம் தான். தொடர்ச்சியாக விசிகாவை கேள்வி எழுப்பிக்கிட்டே இருங்க. இவங்கெல்லாம் சொல்ல வரதை நம்ம என்னவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னமும் பாஜகவோட பி டீம் தான் டிவிக்கு, அதுக்கு போய் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு நிற்கிறீங்களே, வெளியே வாங்க அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் பண்ணுறது தவறு, அப்போ இல்லை நீங்களும் பதவிக்காக வெளில போயிட்டீங்க அப்படிங்கிறத தான் தொடர்ந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ இவர்கள்லாம் விசிகாவை குறித்து சொல்ல வராங்க. நாம் என்ன கேட்குறோம், உங்களுக்கு எந்த ஆதரவு நிலைப்பாடும் இல்லை, நீங்கள் பாஜகவை எதிர்ப்பாக பார்க்குறீங்க, அதனால் விசிகாவை எதிர்த்து கேள்வி கேட்குறீங்க, விசிகாவை கொஷின் பண்ணுறீங்க, விசிகாவுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க, விசிகாவை டிஃபேம் பண்ணுறீங்க மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், இணையதளத்தில். ஆனால் அதே அக்கறை, அதே பாஜகவை எதிர்ப்பாக பார்க்குற மனநிலை வந்து உங்ககிட்ட திமுக, இந்த பக்கம் திமுக கிட்டேயும் இருக்கா? கொஷின் பண்ணலாமா? யாராக இருந்தாலும் கொஷின் பண்ணணும் தானே அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம முன் வைக்கிறோம். இதுக்கு உதாரணமாக சில விஷயங்களை சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே எக்ஸில் கூட போட்டிருக்கோம். என்ன உதாரணம் அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்துங்க. இது ஏன்பா தெரிஞ்ச விஷயம் தானே, நிறைய தடவை பேசியிருக்கோம்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு தனிநபர் தான், அவரை இப்போ இல்லை அவரோட தனிப்பட்ட அவர் ஒரு சங்கியாக இருக்கலாம், ஆனால் கட்சி அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வருவீங்க நான் இந்த பேரை உச்சரித்த உடனே. ஆனால் நீங்கள் கொஞ்சம் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே ஸ்டாலின் அவர்களே தோற்று போயிட்டாருங்கிற அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் திமுகவினர் இருக்கும்போது சீமானோட தோல்வி குறித்து கவலைப்பட்டு அவங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சேன்னு சீமான் வீட்டுக்கு சீர் தூக்கிட்டு போனார். ஆனால் இந்த நேரம் வந்து அவர் 8% இடம் ஏற்கனவே வாக்கு வாங்கியிருந்தார். இந்த இடம் 5% ஆயிற்று. அவருக்கு மனதிலே ஒரு தளர்வு ஏற்பட்டது. ஆனால் ஒரு தமிழராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தளரக்கூடாது என்ற வகையிலே, அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே, அதற்கான செயலை செய்ய வேண்டும் என்ற வகையிலே தங்கைக்கு சீர்கொண்டு சென்றமே தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. கேட்டால் 60 வயசில் குழந்தை பெற்றிருக்காரு சீமான், அது பெரிய சாதனை இல்லை, அதனால் சீர் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறார். அதை இன்னொரு தடவை துருவி கேட்டால், இல்லை அவரோட ஓட்டு பர்சன்டேஜ் 8லேருந்து 4 குறைஞ்சிருச்சுல்ல, 4 குறைஞ்ச வருத்தத்தில் இருக்கார், 60 வயசில் குழந்தை பெற்றிருக்காரு, சரி நான் சீர் கொண்டு போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பேசி முட்டு கொடுத்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் சீமானுக்கு முட்டு கொடுத்ததோடு நிற்கலை, சீர் கொடுத்ததோடு நிற்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்றைய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற ரமேஷ் அவர்கள் வந்து ஆய்வு பண்ணுறார், முகமுடி போட்டு ஆய்வு பண்ணுறாரு. அப்போ அமைச்சர்னு தெரியாமல் அமைச்சர்கிட்டே அங்கே இருக்கிற பார்ப்பன கும்பல் தீட்சிதர்கள் வந்து லஞ்சம் வாங்குறாங்க. 4000மோ 8000மோ வாங்கிட்டு தரிசனத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அவர்கள் மீது லஞ்சம் பெற்ற பார்ப்பனர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள கோவிலுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது, கடுமையான நடவடிக்கை இருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே 100 ரூபா 50 ரூபா லஞ்சம் வாங்கினாவே உடனடியாக வேலையை விட்டு தூக்குறீங்கல்ல, அப்போ ஏன் பார்ப்பனர்கள்கிட்ட வேறுபாடு காட்டுறீங்க அப்படின்னு பொதுவாக பார்ப்பனியத்துக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக உண்மையாக இயங்கக்கூடிய சக்திகள்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணார்னா, அது கோவில் பாரம்பரியம், அவங்க பாரம்பரியமாக அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இந்துக்களுக்கு விரோதமாக இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அமைச்சர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்ஜுன் சம்பத்தாக மாறி போய் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறார். இது 2 விஷயமாச்சா. அடுத்து திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, தொடர்ந்து மாரிதாஸோட வீடியோக்களை திமுக ஆதரவாளர்கள் வந்து பரப்புகிறாங்க. மாரிதாஸ் வந்து தாவேக்காவுக்கு கேள்வி எழுப்புறாரு, தாவேக்காவை அவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு அப்படின்னு மாரிதாஸை ஊக்குவிச்சு மாரிதாஸை வீடியோ போட வைக்கிறாங்களா, இல்லை போடுற வீடியோவை இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்களான்னு தெரியாது. மாரிதாஸை துணை கலைச்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி திமுக. மாரிதாஸ் மட்டும் இல்லை, மிக கேவலமாக கொச்சையாக அவதூறாக அசிங்கமாக
கலைஞர் அவர்களை பேசி திமுக மீது இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட வெறுப்பை விதைச்சிருக்கிற திமுக மீது மட்டும் இல்லை, திராவிடம் தந்தை பெரியார் மீது ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டோட வரலாற்றின் மீது ஒரு வெறுப்பை உமிழ்ந்த சாட்டை துரைமுருகன், சீமான், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கிட்ட நெருக்கம் காட்டுது திமுக. சாட்டை துரைமுருகனோட பதிவுகள் எல்லாம் எடுத்து திமுக சார்பில் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திமுக ஆதரவாளர்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனோட வீடியோக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. எவ்வளோ கேவலம் அது, எவ்வளோ அசிங்கமாக கலைஞரை விமர்சிச்சிருக்கான். சீமான் பேசாத பேச்சா, தெலுங்கர்கள் விரோதிகள் ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டேன், இந்த திராவிட கும்பல் திருட்டு கும்பல் அப்படின்னு என்னென்னமோ பேசியிருக்கான். பொதுவாக திராவிடத்தை பொது எதிரி மாதிரி வச்சுட்டு அதனோட முகமாக திமுகவை காட்டி திமுகவை அத்தனை இழிவுபடுத்தியிருக்காங்க இந்த சாட்டை துரைமுருகனும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து. அவங்க கூட நெருக்கம் காட்டுறாங்க, நாம் தமிழர் கட்சியை நெருக்கம் காட்டுறாங்க. சீமான் வந்து மேடையில் ஒரு தலைவர் தோத்ததை காமராசர் தோத்ததோடு ஒப்பிட்டு ஸ்டாலினை மறைமுகமாக சொல்ல வர்றார். ஸ்டாலின் தோத்ததை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சீமான் சொல்கிறாருன்னு அத்தனை செய்தி சேனல்களும் தம்ப்நெயில் வச்சு ஸ்டாலினுக்கு ஆதரவாக சீமான் பேசுகிறாருன்னு செய்தியை பரப்புகிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. திருச்செந்தூர் சீமானுக்கு ஆதரவாக அனிதா ராதாகிருஷ்ணன் போய் நிற்கிறது, சீமானுக்கு திருச்செந்தூர் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறது, சாட்டை துரைமுருகனோட பதிவை பகிர்றது, சீமான் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறதா செய்திகளை பரப்புறது, மாரிதாஸோட செய்திகளை பரப்புறது. இதையெல்லாம் தாண்டி ஹைலைட் என்ன தெரியுமா? இதெல்லாம் தனிநபர்கள்ப்பா, ஆதரவாளர்கள் பண்ணியிருப்பாங்கப்பா, அவங்க பண்ணியிருப்பாங்கப்பா, இவங்க பண்ணியிருப்பாங்கப்பா. இதுக்கு நாம் திமுகவை வந்து குற்றம் சொல்ல முடியாது, அதையும் விசிகாவையும் ஒன்றா சேர்த்து பார்க்க முடியாது அப்படின்னா திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கடந்த ஜூலை 13 தலையங்கம் தன்னோட முதல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கு. இந்துத்துவ அமைப்புகள் கண்டனம், எதுக்கு? இந்து சமய அறநிலையத்துறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்துக்கள் மனசு புண்படுதுன்னு இந்துத்துவ அமைப்புகள் கண்டனம் தெரிவிக்கிற செய்தியை முதல் பக்கத்தில் முரசொலி போட்டிருக்கு. முரசொலி எதுன்னா திமுகவோட அதிகாரப்பூர்வ நாளேடு. இதுவரை நாங்கள் ஒன்றும் இந்துக்கள் விரோதி கிடையாது, அவங்கெல்லாம் இந்து பாசிச சக்திகள் அப்படின்லாம் பேசிட்டு 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம் சொல்லிக்கிட்டு இருந்த திமுக இன்னைக்கு கோவில் சொத்துக்கள் சம்பந்தமாக தாவேக அரசுக்கு இந்து அமைப்புகள் கண்டனம்னு இவங்களே சங்கிகளை அங்கீகரித்து முதல் பக்கத்தில் தலையங்கம் எழுதியிருக்கு முரசொலி. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? உங்கள் யாருக்காவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கேள்வி எழுப்பிய யாராவது ஒருத்தராவது இதுவரைக்கும் முரசொலியோட நிலைப்பாட்டை, திமுகவோட நிலைப்பாட்டை, முரசொலியோட நிலைப்பாடு தானே திமுகவோட நிலைப்பாடு, சங்கி பயல்களை இந்துத்துவ அமைப்பை அதுவும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க, பாஜக இந்து முன்னணி போன்ற இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவிக்குதுன்றான். அந்த கடைசி பேரை அவனை படிக்கிறேன் பாருங்க. ஆக்கிரமிப்பாளர்களின் தேர்தல் கணக்குகளுக்கு செவி கொடுக்காமல் நீதி சட்டத்துக்கு மட்டும் செவி சாய்க்க வேண்டும். எனவே கரூர் கோயில்கள் விவகாரம் தொடர்பான உத்தரவை விஜய் தலைமையிலான தாவேக அரசு உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் ஒட்டுமொத்த இந்து அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு இவ்வாறு அவர் கூறினார் எழுதியிருக்கான். மேலே இந்து முன்னணி பாஜக எல்லாம் குறிப்பிட்டாங்க. கடைசியில் முடிக்கும்போது யார் சொன்னாங்க இவங்ககிட்ட, யார் இந்த அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லலை, இவ்வாறு அவர் கூறினார். முதல் பக்கத்தில் முரசொலி இந்து அமைப்பினர் கண்டனம் செய்தி வெளியிடுது. யார் அந்த கண்டன செய்தியை கொடுத்தாங்கன்னா பாஜக இந்து முன்னணின்னு சொல்லுது. குறிப்பிட்ட யார் நபர்னா இவ்வாறு அவர் கூறினார்னு செய்தியை வெளியிடுறான். ஒருத்தருக்கு துணிச்சல் இருக்கா? திமுக பாஜக பக்கம் சாயுது, திமுக ஆர்எஸ்எஸ் பக்கம் சாயுது. நீங்கள் வெற்றி தோல்வி சகஜம். இப்போ விட்டுட்டா 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் கூட ஆட்சியில் இல்லாமல் திமுக இருந்து மீண்டு வந்திருக்கு. இப்போ விட்டுட்டா அடுத்த தடவை ஆட்சியை பிடிச்சிக்கலாம், ஆனால் கொள்கையிலிருந்து நழுவக்கூடாது அப்படின்னு திமுகவுக்கு அறிவுரை சொல்ல, திமுகவுக்கு கேள்வி எழுப்ப ஏன் நீங்கள்லாம் மறந்து போனீங்கன்னு நம்ம கேட்குறோம். இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும்? அனிதா ராதாகிருஷ்ணனை விட்டுருவோம், சாட்டை துரைமுருகன், மாரிதாஸ், மற்ற எல்லா செய்திகளையும் விட்டுருவோம். முரசொலியோட செய்தியை கேள்வி எழுப்பியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் இன்றைக்கி விசிகாவோட நிலைப்பாட்டை விசிகாவை கேள்வி எழுப்புகிற நிலைக்கு நீங்கள் எங்கே வரீங்கன்னா பாஜகவோட பி டீம் அவங்களோட நெருக்கம் காட்டுறீங்களேன்னு வரீங்க. அப்போ முரசொலி காட்டின நெருக்கம் என்ன? பாஜகவோட ஏ டீமா திமுக அப்படின்னு தானே நம்ம கேள்வி கேட்கணும். இன்றைக்கி ஒரு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதன் அடிப்படையில் தார்மீகமாக ஒரு அமைச்சர் பொறுப்பு வாங்கியிருக்காங்க. இதையே கேள்வி எழுப்புகிற, இருந்தாலும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற, கொள்கையிலிருந்து வலுவாமல் அத்தனையும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியே கேள்வி எழுப்புகிற நீங்கள் ஆட்சியில் இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பாஜகவோட இந்துத்துவ சங்கி கும்பலோட நெருக்கம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு திமுகவை ஏன் கேள்வி எழுப்பலை?
ஆளுகின்ற அரசு பலவீனமான அரசுன்னா எதிர்க்கட்சி வலுவாக செயல்படணும் இல்லையா? அப்போ எதிர்க்கட்சியோட இடம் எவ்வளவு முக்கியமானது. அந்த எதிர்க்கட்சி இன்னைக்கு சங்கிகளோட காலடியில் விழுந்திருக்கு. அவங்களோட அதிகாரப்பூர்வ ஏடு முதல் பக்கத்தில் தங்களோட முதலாளிகளுக்கு மரியாதை செஞ்சிருக்குன்னா எவ்வளவு பெரிய வெக்கம் இது, அசிங்கம் இது, அவமானம் இது. இதை கேள்வி எழுப்ப மாட்டீங்களா? தந்தை பெரியார் இருந்தால் அவரோட விடுதலையில் சூழலுக்கு தகுந்த மாதிரி பார்ப்பனர்களோட கருத்தை வெளியிட்டிருப்பாரா? இல்லை இந்த இயக்கத்தோட முன்னோடி அறிஞர் அண்ணா இருந்தால் இதை பண்ணியிருப்பாரா? தந்தை பெரியார் தமிழர்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தார். என்ன, நீ எதன் பொருட்டு வீழ்த்தப்படுற, எது நல்லது எது கெட்டது, எந்த திட்டத்தை ஆதரிக்கணும் எதிர்க்கணும்னு உனக்கு புரியலையா, தெரியலையா? ஒரே ஒரு வழி நான் ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். பார்ப்பனர்கள் எதை ஆதரிக்கிறானோ கண்ணை மூடிக்கிட்டு அதை எதிர்த்து நில்லு. பார்ப்பான் எதை எதிர்க்கிறானோ கண்ணை மூடிக்கிட்டு அதை ஆதரித்து நில்லு. உனக்கு அதை பற்றி புரிதல் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் தந்தை பெரியார். அப்பேற்பட்ட பெரியார் வழி வந்த இயக்கம், பெரியார் வழி வந்த அண்ணா வழி வந்த இயக்கம் இன்னைக்கு பார்ப்பனர்கள் வெக்கங்கெட்டு போய் பார்ப்பனர்களோட சங்கி கும்பலோட அறிக்கையை தலையங்க துண்டு செய்தி கூட இல்லை. நீங்கள் 13ஆம் தேதி முரசொலி செய்தியை அந்த தாளை கவனிச்சிங்கன்னா ஸ்டாலின் அவர்களோட செய்தி 2ஆம் பக்கத்தில் இருக்குது. பாஜக இந்து முன்னணி கண்டனம் தெரிவிச்சுன்னு முதல் பக்கத்தில் தலையங்க எழுதியிருக்கு முரசொலி. இந்த கேடுகட்ட செயலை நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல், கேள்வி எழுப்பாமல், சுட்டி காட்டாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கேள்வி எழுப்ப உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? எப்படி நீங்கள் கேள்வி எழுப்ப முடியும்? இது ஆபத்து இல்லையா? நேரடியாக பாஜக அறிக்கையை திமுக வெளியிடுற ஆபத்து இல்லையா? வெறும் தாவேகா எதிர்ப்பு, விஜய் எதிர்ப்புக்கு யாரோட வேணா கை கோர்ப்பேன் அப்படிங்கிறது இது. இவங்களாவது ஆட்சியில் ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஆதரவு கொடுத்து அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்காங்க. அவங்க ஏதாவது ஒன்று ஆதரிக்கிறதே தோழர் மைனர் எடுத்துப்போம். நம்ம ட்விட்டரில் கூட சொல்லியிருப்போம். அன்புமணியோட ஆதவர்ஜனா விளையாடினதை எடுத்து போட்டு இதுக்கு தான் நெஞ்ச பொழந்து காட்டினாரா தலைவர், ஆசானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் உங்களுக்கு நேர்மையாக இருக்குன்னு நெஞ்ச பொழந்து காட்டினார் அனுமன் மாதிரி அப்படின்றத குறிப்பிட வர்றார். ரொம்ப உண்மையாக இருக்குன்னு ரொம்ப முட்டு கொடுத்த மாதிரி சொல்ல வர்றார் மைனர். இதுக்கு தான் நெஞ்ச பொழந்து காட்டினாரா, ஏன் இங்கே திருமாவை கூப்பிடல அப்படின்ற எல்லா கதையும் சொல்கிறார். நாம் அதுக்கு பதில் பேசியிருக்கோம். அன்புமணியே அந்த விளையாட்டு அந்த டென்னிஸ் போர்டோட தலைவர், அந்த அசோசியேஷனோட தலைவர், அதனால் அவர் அழைக்கப்பட்டாருன்னு நம்ம பதில் பேசியிருக்கோம். இத்தனைக்கும் நீங்கள் எவ்வளோ கொள்கை உறுதி கொண்ட மிக உயர்ந்த தலைவரான அண்ணன் திருமாவை கூட நீங்கள் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டுன்னு நெஞ்ச பொழந்து காட்டினீங்களான்னு கேள்வி கேட்குற துணிச்சல் கொண்ட நீங்கள் ஏன் முரசொலியை திமுகவை கேள்வி கேட்குற துணிச்சல் இல்லாமல் போனீங்க? ஏன் உங்களால் கேள்வி கேட்க முடியல? இதில் நாம் விசிகாவினரையும் சொல்கிறோம், விசிகாவுக்கு ஆதரவாக இயங்குகிறோம், விசிகாவை சார்பில் இயங்குகிறோன்னு சொல்கிற தோழர்கள் கூட சொல்கிறோம். ஏன் இதை நீங்கள் கவனிக்காமல் போனீங்க? இதை ஏன் எதிர்த்து திமுகவை கேள்வி எழுப்பாமல் இருக்கோம்? நாம் இல்லை திமுக ஆதரவு நபர் கவுண்டர் கொடுக்கறது மட்டும் இல்லை, இது மிக ஆபத்தான சூழல். மிக வெளிப்படையாக திமுக சங்கிகளை ஆர்எஸ்எஸ் கும்பலை ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. அவர்களை மைனர் திரும்ப தொடர்ச்சியாக ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கார். ஏன் சங்கிகள் போன ஆட்சியில் இந்துக்களுக்கு ஆபத்துன்னு பேசின சங்கிகள் இப்போ தாவேக ஆட்சியை எதிர்த்து பேச மாட்டாங்க, அப்போ 2 பேரும் ஒன்று தாங்கிற தியரியை LHS = RHSன்னு ப்ரூஃப் பண்ணுறாரு மைனர். போன ஆட்சி இந்துக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்லாம் அவங்க போராட்டம் பண்ணலை, குற்றச்சாட்டு வைக்கல. போன ஆட்சி எந்த இந்துக்களுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா, தாம்பரம் அனகாபுதூரில் இருந்து வீடுகளை இடித்து வீடுகளை இழந்து தூக்கி தூர வீசப்பட்ட இந்துக்களுக்கு எதிராக இருந்துச்சு. தூய்மை பணியாளர் போன்ற இந்துக்களுக்கு எதிராக இருந்துச்சு. ஆற்றங்கரை புறம்போக்குன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சின்னு வாரி வெளியே போட்டீங்களே அந்த இந்துக்களுக்கு எதிராக இருந்துச்சு. மாஞ்சோலையில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாடு அரசுக்கு வரி கட்டாமல் ஏமாற்றிட்டு போயிட்டு அந்த மக்களுக்கு துண்டு நிலம் கொடுக்காம இழப்பீடு கொடுக்காம வெளியே போனானே, அந்த கம்பெனிக்காரனை எதிர்த்து நடவடிக்கை எடுக்காமல் மக்களுக்கு எதிராக நின்ன அந்த இந்துக்களுக்கு எதிராக இருந்துச்சு திமுக அரசு. ஒருபோதும் சங்கிகளுக்கு எதிராக இல்லை திமுக அரசு. அர்ஜுன் சம்பத்தை கொண்டு வச்சு தானே சேகர் பாபு ராஜமரியாதை கொடுத்துட்டு இருந்தாரு. அவங்க எங்கே இந்துக்களுக்கு எதிராக இருந்தாங்க? நீங்கள் தானே அவங்கள விடவும் 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணீங்க. இன்றைக்கி முரசொலியில் தலையங்கம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நாம் ப்ரூஃப் பண்ண வேண்டியது திமுகவை நம்ம பக்கம் இழுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு அந்த இக்கட்டான சூழலுக்கு நம்ம கடந்துட்டோம். அந்த இக்கட்டான சூழலில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். திமுக தான் மிக வெளிப்படையாக RSS கூட நெருங்கிட்டு இருக்கு. சொல்ல முடியாது, ரொம்ப விரைவிலேயே அவங்க கூட்டணி அறிவிச்சிருவாங்களோ. மைனர் சொன்னார், இதெல்லாம் வாய்க்கு அவல் போட்டு மெல்ற கதை, இதெல்லாம் புரளி அப்படின்னு. அப்போ ஏன் திமுக முரசொலி தலையங்க எழுதுது?
மற்ற எல்லா சொல்கிறதையும் கற்பனைன்னு எடுத்துப்போம், எல்லாமே கதைன்னு எழுதிப்போம். முரசொலி தலையங்கம் எழுதுறதை எப்படி தவிர்த்துட்டு போக முடியும்? ஆக இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றும் இங்கே அப்படியே கொஸ்டின் பண்ணி குற்றவாளி ஆக்குற அளவுக்கான இடங்களில் நிற்கலை அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல வரோம். மாறா நாம் ரெண்டு பக்கமும் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. ஆளுகின்ற அரசும் அந்த அரசை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக நின்று வழிநடத்த வேண்டிய, நெருக்கடி கொடுக்க வேண்டிய எதிர்க்கட்சியான திமுகவும், குறிப்பாக திமுக அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிற கவலையோடும் நம்ம ரெண்டு பக்கமும் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. சும்மா போகிற போக்கில் இந்த பக்கம் திரும்பாமல் விஜயையும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்த விசிகாவையும் கேள்வி எழுப்புறது மட்டும் இல்லை அரசியல். அதனால் மட்டுமே இந்த மாநிலத்துக்கு நன்மை நடந்துராது, இந்த மக்களுக்கு நன்மை நடந்துராது. இங்கே மக்கள் கையில் இருக்கணும் அரசியல், வெறும் கட்சிகள் கையில் கிடையாது. திமுக கிட்டேயோ தாவேகா கிட்டேயோ கிடையாது. களத்தில் நிற்கிற போராளிகள்கிட்ட, மக்கள்கிட்ட இருக்கணும் அரசியல். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். வெறுமனே ஒரு கட்சி ஆதரவை பிளைண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. தொடர்ந்து பேசலாம். நன்றி.